ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தமிழைன் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அம்மாடி ஏம்பா, ரொம்ப ஆழத்துக்கு போய்ட்டுமோ? ஹலோ கைஸ், ஆயின்னு பார்த்தாச்சு. வாங்க இப்போ வீடு தான் கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு தீரை மட்டும் தான் தூக்கி வாங்கிக்கிறேன். ஸ்கூல் மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே என்னதான் இருக்கு? அயனாச்சுனாக்கா என்கிட்ட இல்லைடா அயனு. ஒரே ஒரு அயன் அந்த செஸ்டில் இருக்கும். ஏதோ ஒரு ஜெஸ்ட் ஞாபகம். நான் எபிசோட் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தேன், கிரியேட் பண்ணல. செஸ்டில் இல்லை இருக்கும் பாரு. நல்லா மீட்டு தான் இருக்குது, இதுவும் இல்லையா? ஏழாவே இதுவும் அந்த நாட்டுக்கல. ஃபஸ்ட்டு போய் ஒரு அயன் எடுத்துக்கிட்டோம். அயன் கோலமாக இருக்குது. மழை பெய்யுது கைஸ். காற்று வச்சுருக்கியா? வெறும் ஒரே ஒரு கையில் இது. Oh my god, creeper guys. இவனை போட்டு தண்ணிடலாம். போட்டு தண்ணியாச்சு. இருங்க, நான் மேலே போய் டார்ச் லைட் மூலம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வழி தண்ணி எப்படிக்கு வந்து பெட்ரா பர்சன் யூஸ் பண்ணுங்க. வீட்டை சாலையாகணும். என்ன கேட்க கொடுப்போம் நீ? பிராட்செல்லாம் இருக்குது. எனக்கு அந்த ஒரு ஐயன்டா ஆனால் இந்த ஆடு ஒன்றும் ஒன்று லெஃப்ட் த கேமா? ஏன்டா வெளியே போனேன்? இது வெள்ளை தூக்கி போட்டு விடு. வெயிட் பண்ணுங்க, திரும்ப போய் சர்வருக்கு ஜாயின் பண்ணும். ஐயோ, அந்த வழியை மறந்துட்டேன். அந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக மேலே முன்னா முடிஞ்சிச்சு.
டிகே பாஸ் இவன் ஃப்ரீ ஃபயர் வர மாட்டேன். ஓகே திரும்ப ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா பாட்டு நீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கணும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வேலை கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் விளாட்றீங்கன்னா சொல்லுங்கள். போட்டு போகலாம். கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் ஃப்ரீ ஃபயரு ரோப்ளாக்ஸ் ஆடுவானான்னு தெரியல. ஆனால் ஒரு சில வாட்டி ஆடுவேன் ரோப்ளாக்ஸு. நாளை இப்போ இதுவும் இல்லை, என்னது ஸ்டோரேஜ் இல்லை. ஸ்டோரேஜ் நான் விட்டு ஓட்டப்பட்டியா. நான் எங்கேயும் போல மேலே தான் நீ தானே வீடு கட்டுறேன்னு. நல்லா தானே வீடு கட்ட முடியும். நீ ஏன் கட்ட முடியாதா? நானா என்ன கட்டி விட்டு போவேங்க. அதுக்கு ஷவல் தேவைப்பட்டு ஷவல் யார் வச்சுக்கா செஞ்சுக்கோ. செஞ்சுட்டா என்கிட்ட ஒரு அயன் கூட என்கிட்ட அயன் ஷவல் தான் வேணுமோ? ஆமாம். அது எதுக்கு அயன் ஷவல் தான் வேணுமோ? எடுத்துட்டேன் வாங்க. டீயை பட்டுக்கிட்டு போடுவேன். ஏய் கோலை கூடுறான் அந்த கோலை. இந்த அயன் கோலை கூடு. தூக்கி போடுறதுக்கிட்டே அடிச்சிருக்கியா? அடிச்சிடும்டா ஒழுங்கு இதே போய்டு. ஒன்று ஆகாதுங்க. ஐயோ ஸ்டிக்கர் ஸ்டோன் வாழையை பார்க்க வேற ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு போக் வச்சிருக்கேன். நான் இப்போ மைனிங் வேலையை பார்க்குறேன். அது என்னது மைன்? ஒரிஜினல் நேம் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு. இருடா இங்கே தாண்டி இங்கேதான்டா இருக்கு. எங்கே அங்கே தானே இருக்கேன். நான் உள்ளே வந்துட்டேன். ஐயோ போச்சுடா. இருந்தாலும் ஐயோ அட்டிடா அவனை அட்டிடா. அப்பா சமைச்சு எவனாவன்? சரி 10 மணி எவனுமே நான் அப்படி எபிசோடெல்லாம் போட்டுருக்கணும். ஆனால் என்னடா இது சாம்பிஸ்மான இருக்குது. ஐயோ போச்சா. செத்துருவேன் தயவுசு அடிச்சிரு முடிச்சுட்டு. அப்பா நான் இங்கே நிற்கிறது டேஞ்சர். வர வந்தாச்சு. கம்முன்னு இருக்கு வேலை.
இங்கே ஜோம்பி வில்லேஜர் தான் வராங்க. ஐயன் வரான் போச்சுடா. இது வந்து சார் வந்து இப்போதைக்கு இது ரஃபாக கிரியேட் பண்ண போல. அதுக்கப்புறமா நினைச்சு நல்லா போனது. நானும் விளாடுனேன் கொஞ்ச நேரம் விளாட்னேன். போட்டு மரியாதை ஆகும். எத்தனை ஜோம்பி வில்லேஜர் இது வந்துட்டான்டா. என்னை போட்டு உயிராக வாங்குறீங்க. டேய் யாரா அவன் பின்னாடி வச்சிருவேன். அவாடி ஒரு வழியாக போய் பச்சாச்சு. எத்தனை லைட் வச்சு ஐயோ ஏழு. ஓகே இங்கே ஏதோ கிடச்சிது. என்ன சொல்கிறேன் என்கிட்டயே ஆல்ரெடி இருக்குது. வேணாம் போகு சும்மா ரேஞ்சே இல்லை. வா ஓய்யோயோ ஐய் இது ஒன்றும் ஆனால் ஒன்றும் இது பின்னாடி எதுவுமே டச் பண்ணல. என்ன தெரிய மாட்டேங்குது. ஐயோ போச்சுடா. எத்தனையோ வந்துடாது. இது ஒன்றும் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ண விடுங்க. வராங்க ஒரு நூறு வேணாம்டா. வெறும் ஒரே ஒரு ரோல் தான் நிற்குது. வெறும் இது வருங்க பில்டு பண்ணலாம் சொல்லுவாங்க. ஓடி போனான். எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் கிடைச்சா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவனும் பார்க்கக்கூடாது. வச்சு ஐயோ குட்டி தான் அயன் பிக்காக்ஸ் எனக்கு தெரிஞ்சு உடஞ்சிரும். செதுறேன். ஓய் குறி வைக்க தெரியாதவனே. ஓய் குறி ஸ்டார்ட் பண்ணா போட்டு டக்குனு இது டாச்சஸ். ஐயோ ப்ரிப்பரே எவ்வளோ பெரிய கேம்டா. யாரு ஐயோ எங்கிட்டு அப்படியே மாற்றி அடிச்சுக்கணும். இது ரைனி சீசன் டேக்கே மாற மாட்டேங்குது. குறி வைக்க தெரியாதவங்க எப்படி வச்சுக்கிறானு.
டேய் தாண்டா சாகுது. ரெண்டு பேரும் ஒரு ஒரு அடி வச்சுருவான். நான் வந்து விரும்புகிறான் பெரிய பேர். ஓய் நீ செத்தா அவன் தெரியல சாத்துரு. இந்த வீடியோ ஒரு 30 நிமிஷத்தோட முடிச்சுப்பேன் நான் ஃபாலோ டேய் குட்டி சோன் என்ன பண்ண கைஸ் ஏன் கைஸ் நம்ம சி ஐயோ என்ன குறி பண்ணேன் கைஸ் மூணு இடம் இந்த வெடரில் போய் விட்டு வேற இடம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏய் நீ கேட்டல ஐன் சவுண்ட் ஒன்று கிடச்சிது சுத்தம் அதைங்க வாராயா போச்சே. ஏய் டேய் ஐயோ ஸோ க்ரீப்பர் முன்னாடி தான் போய் இதுவாகும் ஆடு பூச்சி எல்லா இடமும் மாஸ்டேங்க சேர்த்துனேன். ஸ்டார்ட் பை ரெடி ஓ ஆனால் உங்ககிட்ட ஷாவல் இருக்குல்ல நம்ம வந்த வேலையை பார்ப்போம். என்சாண்டன் பண்ண சொல்கிறா உங்கள்கிட்ட என்ன ஷாவல் இருக்குது? ஐன் ஒரு ஷாவலா? பெரிய வீடியோ கிரியேட் பண்ணலாமா? பெரிய வீடியோ கிரியேட் பண்ணணும். பெரிய வீடியோ கிரியேட் பண்ணணும்னா ரொம்ப ரிசோர்ஸ் ஆகும். ஒரே ஒரு லேயர் வச்சு பண்ணிட்டு இருக்க என்னது ஒரு லேயர் போடணும். அது எதுக்கு நான் அத்தனை லேயரு அடுத்து இதுன்னா ஃப்ளோர்லாம் நம்ம இது மாதிரி தான் கட்ட போகிறோம். எங்கே மீதி ஆயிடலாம் மீதி எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். பேப்பர் மிஷினில் போட்டு விட்டோம். இதுலையா கீழே இருக்கிற ஸ்மெல்டிங்லையா போட்டு வந்தா? ஆமாம். அடா பாவி என்னாச்சு? மேலே கத்தில் போட்டிருக்குன்னு நான் நினச்சேன். இருக்கு அந்த இதுவும் உடச்சி எடுத்துன்னு வந்து மேலே வச்சுருக்கோம். கிராஃப்டிங் டேபிள் மட்டும் கீழே இருக்கட்டும். தள்ளி போடா டேய். ஏய் என்ன கேட்டால் அடிச்சிடும். ஏய் என்னடா டீயை ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்க. இங்கோட்டு ஃபுல்லாக அது ஃப்ரீயாக இருந்தால் விட்டு போயேன். அதை ஏன் போய் இது பண்ணுற? கேட்டால் யூஸ் பண்ணுது நீ தெரியும். இப்போ அம்மா போயிட்டு எனக்கு இந்த மாதிரி போக அப்கிரேட் பண்ண முடியும். இதையும் அப்கிரேட் பண்ண சரி கைஸ் நம்ம போய் அவன் எது ஹெல்ப் கொடுக்கணும்னா என்ன சுற்றி இது மைண்ட் பண்ணுகிறா. நீ அப்படியே மேலேயே பண்ணுறோன்னு நினச்சேன். நான் பார்த்தா நீ பார்த்தா அப்படியா? சரி அங்கே சேவல் எடுத்து கொண்டு வா. ஒரு உட்டன் இது ஃப்ளோர் வரைக்கும் போட்டு நீ விட்டுலாம் கைஸ். ரொம்ப இது ஸ்டோரேஜ் இருக்குது. அங்கே ஒரு அயனுக்கு இது இருக்கு பாரு. ஏய் அங்கே ஒரு இது இருக்கு பாரு. அதை வந்து ஓடி வா. இதோ வரேன். இந்த ஒரு சாவல் எடுத்துகிட்டு வரேன்.
ஸ்டோன் வச்சாச்சு. நடுவில் கத்தையும் கிளியர் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இந்த கிராஃப்டிங் பில்டிங்கில் எப்படி இந்த ஆட்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுன்னு சொல்லுங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நடுவில் இருக்கிறது மொத்தத்தையும் கிளியர் பண்ண தானே? ஆமாம், நிறைய போட்டு இந்த இது கூட இது கூட முடிய விடு. என்கிட்ட என்சாண்டட் பண்ணதே முடிய போகுது. அவ்வளோ முடிஞ்சிச்சு. எனக்கும் ஒன்று அப்படியே கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸ்டோனில் கிரியேட் பண்ணி எடுத்துன்னு வரவா 2-3? ஸ்டோனு கிளியர் பண்ண கூட. நான் சொல்கிறேன் 4 கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்டோனில். ஓகே, அயனில் யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும் போல. ஏன்னா ஷவல் உடனே காலி. என்னடா ஆற்றுல போய் என்ன பண்ணுகிறா? இந்தா உனக்கு தேவைப்பட்ட ஷவல் போட்டேன் டக்குன்னு வந்து எடுத்துக்கோ, இல்லைனா காணாம போடும். சரி அப்படின்னா போ. ஏன்டா என்ன அடிச்ச? நீ தான் இப்போ என்ன அடித்த மாதிரி காடுது. இதை காலி பண்ண சொல்லியிருந்தாலே ஆஃப்லைன்லேயே நான் காலி பண்ணி வச்சுருப்பேன். ஆஃப்லைன்லடா வீடியோ இல்லை மண்பிளா கொள்ளலாம்னு சொல்லுங்க. ஆனால் மார்க் பை வருவானு தெரியல, அதுதான் ஒரு டவுட்டு. ஐயோ ஜோம்பி வருதுடா. இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணு. நானே எனக்கு மேலே இது பண்ணுங்க. கரெக்டாக தான் பண்ணுறியா இல்லை தப்பாக பண்ணுறியா? டீயை போட்டு வுட்டு வச்சிருக்கான். என்ன வுட்டு? எந்த வுட்டு? பிங்க், அது ஒயிட் கலர் வுட்டா? அது நான் கலெக்ட் பண்ணவே இல்லையா? இன்னும் போய் கலெக்ட் பண்ண போ. அப்போ இந்தா ஷவலுக்கு வரலாம். நீ எத்தனே போ. எத்தனே போ. இந்த ஷவல் வந்துச்சா? இந்தா ஒரு ஷவல் மட்டும் என்கிட்ட இருக்கு. இன்னும் ஷவல் நீ எதுவும் நான் போய் அந்த வெள்ளை மரத்தை போய் வாங்கி. ஐயோ போச்சுடா. என்னது? க்ரீப்பர் வந்து வச்சிச்சு. என்னாச்சு? அது தூரமாக தான் வச்சது, இந்த காட்டுக்குள்ள தான். நான் மட்டும் வச்சுருந்தேன். கத்தி டேமேஜ் வாங்கிருக்குது, எல்லாமே டேமேஜ் ஆகிடுது. நான் எதிர்பார்க்கல திடீர்னு அது பார்க்கணுன்னு. இந்த பிளாங்க்கு வந்ததுன்னா நான் அடி வாங்கி என்னோட சேடஸ்ட் மூமெண்ட் இந்த மைன்கிராஃப்ட்ல என்ன தெரியுமா கைஸ்? மைன்கிராஃப்டில் இது இருக்குது. இது டிஸ்பிளே கலர் போட்ட மாதிரி இருக்குது. ட்ராக்லாம் இல்லை. மைன்கிராஃப்டில் நான் ஃப்ரீ ட்ரையல் வரல கைஸ், அதெல்லாம் அதில் அயன் எல்லாம் சுத்தமே போட்டேன். கடைசியில் ஒரு ஏனுக்கு ஆசைப்பட்டு டீயை வாங்கினேன், லாவாக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேணும் ஷூட்டிங்க போங்க. கலெக்ட் பண்ணிடுச்சு. கொஞ்சம் கலெக்ட் பண்ணும். சாம்பிளிங்லாம் நடக்குது. இந்த செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணும். ஏன்னா நம்ம மைன்கிராஃப்ட் கிரியேட் பண்ணதில்லை. செட்டிங்ஸ் ஒன்று. ஆனால் ஒரு சில பேர் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங்கில் இது ஒரு நார்மல் செட்டிங்ஸ் வச்சு அதாவது
வந்து பெட்ராக் இது இன்னொரு செட்டிங்ஸ் அதிலே வரும் இன்பில்டாக அதை வச்சு விளாடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் நான் இதுவாகிடுவேன், வெளில போயிடுவேன். அவ்வளோதான். டேடு க்ரியேட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் இருக்குது. ஒரு அயன் பிக்காக்ஸ் ஒரு அயன் செவல் ஒன்றுண்ணா நான். சரி ஓகே கைஸ், இது நான் ஆஃப்லைனில் முடிச்சு வைக்கிறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.